إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். சுவனம் செல்லுவதற்குரிய ஒரே பாதையாகிய அல் குர்ஆன் சஹீஹான ஹதீஸை பின்பற்றுவது, அதனை போதிப்பது என்ற அடிப்படையை கொண்டு அதற்காக நடாத்தப்படுகின்ற எமது உத்தியோகபூர்வ வாட்ஸ்அப் கேள்வி பதில் குழுமத்திலே நண்பர் ஒருவர் தொடுத்துள்ள அடுத்த கேள்வி: இலங்கை அரசாங்கத்தினால் இஸ்லாமிய பாட புத்தகம் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தரம் 7ற்கான இந்த புத்தகத்தின் 24வது பக்கத்திலே நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என தலைப்பிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடுத்து ஷீத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த விடயம் அல் குர்ஆன் அல்லது சஹீஹான ஹதீஸிலிருந்து ஆதாரத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டதா என்பதே அடுத்து தொடுக்கப்பட்டுள்ள கேள்வியாகும். குர்ஆன் சுன்னாவை எம்மால் முடிந்தவரை அலசிய வரையிலே இந்த விடயத்தில் எமக்கு முன்னர் பல்வேறு அறிஞர்கள் இது பற்றி அலசியதன் அடிப்படையில் அவர்கள் தெளிவுபடுத்திய விடயத்தின் அடிப்படையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து மனித இனம் ஆரம்பித்தது, முஸ்லிம்களாக அவர்கள் ஆரம்பித்தனர். இஸ்லாத்திலிருந்து பிறகு மக்கள் வழிகட்ட நிலையில் வழிகட்டவர்களை நேர்வழியின்பால் அழைக்கின்ற பொறுப்பு சுமத்தப்பட்ட நபிமார்கள். முதலாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்தான் மனித இனத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு நபியாக ரசூலாக அனுப்பப்பட்டார்கள் என்பதைத்தான் குர்ஆன் சுன்னாவிலே நாம் காண முடிகின்றது. ஷீத் என்ற ஒருவர் நபியாக அனுப்பப்பட்டார் என்பது நாம் அறிந்த வரையில் குர்ஆன் சுன்னாவிலே கிடையாது. எமக்கு முன்னர் இது பற்றிய அலசிய அறிஞர்களும் இந்த உண்மையைத்தான் கூறுகின்றார்கள். இஸ்லாத்தின் பெயரால் ஒரு விடயத்தை ஒருவர் கூறினால் அதற்குரிய ஆதாரத்தை குர்ஆன் சுன்னாவிலிருந்து முன்வைப்பது அவரது கடமையாகும். இலங்கையிலே இஸ்லாமிய பாட புத்தகங்களை வெளியிடுவதற்கு, அதனை தயாரிப்பதற்கு எமது சமூகத்தைச் சேர்ந்தவர்களிடம் இலங்கை அரசாங்கம் அந்த பொறுப்பை சுமத்தி இருக்கின்றது. அதே போன்று எமது மார்க்க வழிகாட்டல்களுக்காக இலங்கை உலமாக்கல் ஒன்றியம் என்ற ஒரு அமைப்பை அரசாங்கமே நடத்துகின்றது. எனவே இப்போது ஷீத் என்ற ஒருவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு முதல் நபியாக அனுப்பப்பட்டார்கள் என்று பாட புத்தகத்திலே எழுதிய விடயம், இதற்குரிய ஆதாரத்தை குர்ஆன் சுன்னாவிலிருந்து முன்வைப்பது, அதனை தயாரித்தவர்கள், மார்க்க விடயங்களிலே வழிகாட்டுகின்ற உலமாக்கள் இவர்களுடைய கடமையாகும். ஆனால் கைசேதம் இவ்வாறான இந்த பாட புத்தகங்கள் உட்பட மார்க்க விடயங்களில் உலமாக்கள் இலங்கையிலே சரியான அந்த வழிகாட்டலை கொடுக்கின்றார்களா என்றால் அதிலே மிகப்பெரிய கைசேதப்படக்கூடிய நிலை காணப்படுகின்றது. அதற்கு மிகச் சிறிய ஒரு உதாரணமாக பாட புத்தகத்திலே எழுதப்பட்ட இந்த விடயம், இது குர்ஆன் சுன்னாவிலே இல்லாத ஒன்று என்பதை கடந்து போன பல்வேறு அறிஞர்கள் எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். எப்படியோ இந்த விடயத்திற்கு குர்ஆன் சுன்னாவிலே இருந்தால் அந்த ஆதாரத்தை முன்வைப்பது இவர்களது கடமையாகும். நாம் அறிந்த வரையில் அவர்கள் அந்த ஆதாரத்தை முன்வைக்கவும் இல்லை. குர்ஆன் சுன்னாவிலே நாம் தேடிய வரையிலே இதனை காண முடியவும் இல்லை. எனவே ஆதாரம் காட்டப்படாத வரையில் ஷீத் என்ற ஒருவர்
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு நூஹ் நபிக்கு முன்னதாக நபியாக அனுப்பப்பட்டார்கள் என்பது நாம் அறிந்த வரையில் குர்ஆன் சுன்னாவில் இல்லாத விடயமாகும். இவ்வாறு பல்வேறு அடிப்படை விடயங்கள் கூட பிழையாக வழிகாட்டப்படுகின்றது. எனவே நேர்வழி நடந்து சுவனம் செல்ல விரும்புகின்றவர்கள் வஹியை போதிக்கின்ற உலமாக்களிடமிருந்து நேர்வழியை அறிந்து செயற்பட வேண்டும். குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸையும் கொண்டு வழிநடத்துகின்றவர்களின் வழிகாட்டலிலே செயல்பட்டு வெற்றி அடைய வேண்டும். ஒட்டுமொத்தத்தில் ஷீத் என்ற ஒருவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு நபியாக அனுப்பப்பட்டார்கள் என்பது குர்ஆன் சுன்னாவிலே நாம் காணாத விடயமாகும்.